எல்லோருக்கும் வணக்கம். நிமிர்ந்து நில் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா அன்று பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நிமிர்ந்து நில் இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா அன்னைக்கு இயக்குனர் சமுத்திரக்கனி அண்ணன், என்னோட வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன். வழக்கமாக காமெடி அப்படியே ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் இல்லாமல் இல்லை, ஹீரோவை விட ஹீரோயினை கூட தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஹீரோயினை கூட தான் மாமியா மச்சான்னு பழையிருக்கேன். இது ஒரு புதுசாக இருக்கும். இந்த படம் பாருங்கள், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய படமாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதாவது எங்களுடைய பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம். அது சமுத்திரக்கனி சார் இரவு பகல் பாராமல் ரொம்ப கடுமையாக அந்த படத்துக்காக உழைத்திருக்காருன்றத இந்த படத்துக்காக அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அவர் இரவு பகல் எந்த நேரமும் இது ஒரே சிந்தனை தான். நைட்டு இப்போ 1 மணிக்கு கூட ஆஃபீஸில் டிஸ்கஷன் பண்ணி நாளைக்கு எப்படி சீன் வரணும் அது வரணுன்ட்டு ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காரு. இந்த படம் எனக்கு முன்னாடி நல்லவன் அப்படின்ற பேரில் அந்த கதையை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் ஜெயம் ரவி சார் நடிக்கிறாருன்னு சொன்னார். ரொம்ப அற்புதமான ஒரு கதை அது. படம் பார்க்கும்போது அந்த சமூக விழிப்புணர்வு எல்லாமே இந்த இதில் இருக்கும். ஸோ சரத்குமார் சாரோட இதையும் சொன்னார், இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவரோட ஃபைட் சீக்வன்ஸை ரொம்ப அற்புதமாக பண்ணாருன்னு சொன்னார். மேலே ஏறி இவ்வளோ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஜீப்பை விட்டு வெளியிலே இது பண்ணி பண்ணார். ஸோ இந்த படம் வெற்றியடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் பணிபுரிந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஒரு ரோல் இருக்கு. எனக்கு நடிக்கலாம் வராது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு அதுதான் வேணும் வா அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு அறச்சீற்றம் கொண்ட ஒரு இளைஞனுடைய கதையை அவ்வளவு ஒரு சோசியல் ரெனசன்ஸ்க்கான ஒரு அடிப்படை, ஒரு சமூக மறுமலர்ச்சிக்கான அடிப்படை சார்ந்த விஷயங்கள் இந்த படத்தில் முன்வைக்கப்பட்டிருப்பதும் அது சார்ந்த சிந்தனைகள் பெரிய அளவுக்கு சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இந்த படத்தை பண்ணியிருக்கிறது கூடுதல் சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்குறேன். சமுத்திரக்கனி ஒரு போராளி. அவன் முதல் படத்திலிருந்து தம்பியை தெரியும். ஒவ்வொரு கதையும் சொல்லும் போதும் சரி, யோசிக்கும் போதும் சரி, சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை தொட்டு சமூக மாற்றத்திற்கு தேவையான ஒரு படமாக இருக்குன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பார். ஸோ நாடோடிகளும் சரி, போராளியும் சரி, இப்போ எடுத்திருக்கிற இந்த நிமிர்ந்து நெல்லும் சரி. நிமிர்ந்து நெல் கதை எனக்கு தெரியும், மிக பிரமாதமான ஒரு கதை. கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெளிவரும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த படத்தை கொடுத்த சமுத்திரக்கனிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ஒரு நாள் சமுத்திரக்கனி சார்ட்ட ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட கதையை ரொம்ப சாதாரணமாக ஃபுல்லாக சொல்லி முடித்தார். ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்களுக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கதை பண்ண முடியுமான்னு உண்மையிலேயே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த கதை. இதை நானும் என்னோட ஆர்ட் டைரக்டரும் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி சார் நம்ம டெய்லி லைஃப்பில் எல்லாமே பார்க்குறோம், இது எனக்கு நடந்துச்சுன்னு நம்ம ரிலேட் பண்ண முடியுது, இதுக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கதை பண்ண முடியுமா அப்படின்னு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த படம் எப்படின்னா எப்பவுமே ஒரு படம் அந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தா அது எல்லா படத்துக்கும் அந்த ஃபீலிங் வராது, சில படத்துக்கு மட்டும் அந்த ஃபீலிங் வரும். அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த படத்தை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு தோணும். இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இந்த ட்ரெய்லரே இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்டென்ஸாக இருக்குது, எல்லா எமோஷன்ஸும் இருக்குது. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ், பர்ஃபார்மன்ஸஸ், பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்ற ஆவல் எனக்கு இருக்குது. யூஸ்வலாக ஒரு படம் வரும்போது, அது ஒரு பெரிய ஹீரோட படம் வரும்போது, அந்த ஹீரோ அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு, வேற ஒரு டைமென்ஷன் காமிச்சிருக்காரா. கண்டிப்பாக இப்போ சமுத்திரக்கனி இயக்கும்போது அதில் திரைக்கதை நல்லாயிருக்கும். பட் அதில் அந்த ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ஒரு இன்புட் நமக்கு தெரியும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது இல்லை படம் பார்க்கும்போது. அப்படி பார்க்கும்போது ரவி கலக்கியிருக்கீங்க, நீங்கள் வரணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணும், என்னோட சுசியோட வெற்றியோடலாம் நீங்கள் ஒர்க் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு பஞ்சு சார் சொன்ன மாதிரி ஒரு தர்மேந்திரா
கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. திஸ் வில் பிரிங் ஆல் லாரல்ஸ் டு யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்காக மட்டும்தான் நம்ம வந்து என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி என்னுடைய லிஸ்ட்ல மட்டும் இல்லை, இங்க இருக்க நிறைய பேரோட லிஸ்ட்லயும் கிட்டத்தட்ட முதல் இடத்துல இருக்கிறது வந்து சமுத்திரக்கனி. நானும் அவரும் ஆக்சுவலா நிறைய மீட் பண்ணலாம் மாட்டோம், மீட் பண்ணுவோம், ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவோம். அவர் பண்ணுவாரு, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் ஃபோன் பண்ணுவார், பிரதர் இப்படி பண்ணலாம், நான் எப்படி சொல்லணும், எப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவர் அந்த லைன் கட் ஆனதுக்கு அப்புறம், பாய் சொல்லி லைன் கட் பண்ணதுக்கு அப்புறமோ இல்ல அவர் வந்து மீட் பண்ணி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமோ எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு எப்போதுமே தோணும். என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு டீப்பான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண ஒருத்தர் சமுத்திரக்கனி. அவருடைய படங்கள் கண்டிப்பா வெற்றி பெறணும், அவரு நிறைய வெற்றி கொடிகள் கட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த படம் நான் அங்கங்க பார்த்துருக்கேன். இந்த படம் சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னு எனக்கு தோணுது. திரு சரத்குமார் ஆகட்டும், திரு கோபி ஆகட்டும், தயாரிப்பாளர் ஞானவேல் ஆகட்டும், அவர்கள் எல்லோரும் வந்திருப்பது. இதுக்கெல்லாம் மேல இந்த படம் என்ன சிறப்பு, இந்த படம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, சினிமாவில் நல்லது சொல்வதற்கான ஆட்கள் அருகிக்கொண்டே வருகிறார்கள். இன்னைக்கு எது வெற்றி பெறுகிறதோ, எது விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறோமோ அதை சொல்லும் காலகட்டங்கள்ல இல்ல நான் இதைத்தான் சொல்லுவேன் அடம்பிடிச்சு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அதற்காவது இவன் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் நான் நினைக்கிறேன். This is a bilingual film, so extremely important. It was a very different experience to shoot with 2 different heroes in 2 different languages, and both of them were so established in their own ways. I started shooting with Ravi, I think, the first day, and you're a fabulous co-star. It was amazing working with you. He's an extremely talented actor. He's a very silent person, but I'm a little talkative, so I like people, talking a lot to me a lot on the sets. So he is extremely professional, a very silent person, a very good actor, a very, very good dancer. So it was fabulous working with you on this movie, and I hope we work again soon. My wonderful co-star Ravi. Ravi பத்தி சொல்லும்போது எல்லாரும் சொல்லுவாங்க the decent boy of Collywood. So it was a very pleasant experience, and he's a good actor, good dancer, very, very dedicated, very hard working. இந்த படத்துல நிறைய கஷ்டப்பட்டு இருக்கு. நாங்க ஒரு சீவேஜ்ல எல்லாம் கூட ஷூட் பண்ணிருக்கு. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் ஆன ஒரு ஆக்டர். ஸோ கண்டிப்பா அந்த ரிசல்ட் ஹி கெட்ஸ். ஜெயம் ரவி யூஸ்வலாக அவர் வந்து மீட் பண்ணால் எந்த படத்தை பற்றி பெருசாக பேச மாட்டார், இல்லை அவர் நடிக்கிற படம்லாம் வந்து ரொம்ப பேச மாட்டார். பட் இந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு என்கிட்ட. ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஐம் வெரி ஹாப்பி. சமுத்திர சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, எனக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் ரவி, அண்ட் கங்க்ராட்ஸ் அண்ட் விஷஸ் டு அமுலா, ராகினி அண்ட் சூரி. இன்னைக்கு ஹீரோ ஜிவி பிரகாஷ். இனிமேல் அவர் வந்து வெறும் மியூசிக் டைரக்டர் கிடையாது, ஹீரோ சார். ஸோ அவர் வந்து இனிமேல் ஹீரோ சார் தான் கூப்பிடணும். அவருக்கு பிடிச்ச ஹீரோஸ் மட்டும்தான் இனிமேல் மியூசிக் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் எங்கள் படத்துக்கும் போட்டுருங்க. ஜெயம் ரவி என்னுடைய நாயகன். நான் யாரையுமே என்னுடைய நாயகன்னு சொன்னதில்லை, பழக்கமும் கிடையாது, இனிமேல் யாரையும் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. முதல் முறையாக என்னுடைய நாயகன்னு சொன்னது ஜெயம் ரவியை தான். தனஞ்சய நான் இல்லைன்னு நினச்சிங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அவர் கொஞ்சம் ஷாக். என்னை பார்த்தோன்னே, கடைசியில் பார்த்தோன்னே, பொதுவாக எப்பவும் சென்டரில் தானே இருப்பேன், அதனால் கடைசியில் நான் இல்லைன்னு நினச்சி அவர் 3 வருஷம் ஒரு படம் கொடுத்தாரு அப்படின்னு அவர் என்னையே தான் சொல்லிட்டு போனார். என்னை பார்த்தோன்னே, சார் நீங்கள் என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. நான் இருந்திருந்தா சொல்லியிருக்க மாட்டார் அதை. அதாவது 2.5 வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் எடுத்து முடிக்க ஆதிபவனை. ஆனால் முதல் நாள் காலையில் நான் எப்படி பார்த்தனோ ரவியை, கடைசி நாள் ஷூட்டிங்லேயும் அதே மாதிரி தான் பார்த்தேன். சத்தியமாக அப்படி ஒரு நடிகனை பார்க்கவே முடியாது தமிழ் சினிமாவில். ஃபஸ்ட்டு டே எப்படி வந்து நின்று அண்ணா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே, அண்ணா சாரி நான் லேட் ஆகிடுச்சானே, ஒரு 7 நான் 7 மணிக்கு வந்துட்டேன்னா ஒரு 7:10 வந்தாருன்னா அண்ணே லேட் ஆகிடுச்சானே. கடைசி நாள் ஷூட்டிங்லேயும் கூட அதே மாதிரி 10 டேக்கு போனாலும் சரி, 12 டேக்கு போனாலும் சரி, 12வது டேக்கு நான் எடுத்து முடிக்கும் பொழுது சேரவி அப்படின்னு நமக்கும் கோச்சுக்கிறாம ஒன்று ட்ரை பண்ணலாமாண்ணே அப்படின்னு. இப்படி ஒரு நடிகன் ஒரு டைரக்டருக்கு கிடைச்சா எப்படி வேணாலும் படம் பண்ணலாம், சந்தோஷமாக கூடவே வச்சுருப்பான் பக்கத்துலேயே. இங்கே எல்லாருக்கும் சமுத்திரக்கனி ஒரு டைரக்டர் தான், ஆனால் எனக்கு அவர் என்னோட அண்ணா. He's like my brother, and from the beginning he always treated me like his brother. It was never an actor-director relationship. So I think we all need to learn one thing from him. I think he learned it from his guru KB sir.
whenever he sees a nice film or he likes a performance, he makes it a point that he calls them and he appreciates them, and he tells them how much he likes it. It's really a big boost for everybody. Whenever somebody tells us something like that, it really gives us so much of energy and will push us a little inch further. So I think Ravi will also accept that if not for Kani Anna, we wouldn't have done 50% of what we have done in this film. So thanks to Kani Anna. நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல நான் கத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல கனி அண்ணனை பத்தி சொல்லணும்னா, பாடல் ஆசிரியர்களுக்கு வந்து எப்படி ஒரு அறிவுமதி அண்ணனோ அந்த மாதிரி புது இயக்குனர்கள் எல்லாருக்குமே சமுத்திரக்கனி அண்ணன். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு அடைக்கலம்னு சொல்லலாம் எல்லாருக்குமே. அமலா பால் அவங்க வந்து சரி அவங்க வந்து ஒரு அமலாபாலாக தான் தெரியும் நமக்கு. இப்போ வந்து இந்த படம் நிமிர்ந்தனலுக்கு அப்புறம் அமலாபால் ஆஸ் அ குட் ஆக்டரா இந்த படத்துக்கு அப்புறம் நிச்சயமா தெரியும். ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க, சாங்ஸ்லயும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய பேர் வரும். இந்த படத்துல வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் என்னுடைய ஆத்மா இருக்கு, என்னுடைய ரத்தம் இருக்கு, என் குழந்தையோட பாசம் இருக்கு. அடிக்கடி என் பாப்பா ஃபோன்ல பேசும்போது சொல்லப்பா, ஏப்பா ரொம்ப சோகமா பேசுறீங்க அப்படின்னு கேட்பா. என் மனைவி, என் குழந்தைகள் எல்லோருக்கும் நன்றி, என் தயாரிப்பாளருக்கு நன்றி, என் நண்பர்களுக்கு நன்றி, இறைவனுக்கு மீண்டும் நன்றி.